Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இந்த திட்டத்துல வந்து அப்ளை பண்ணிருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் இலவசமாக வீடு வந்து பாத்தீங்கன்னா வழங்கக்கூடிய இந்த திட்டத்துல வந்து உங்க பேர் வந்து ஆன்லைன்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ண போறோம். எப்படி வந்து ட்ராக் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். நம்ம தமிழ்நாட்டுல நிறைய நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு திட்டத்துல வந்து 2023ஆம் ஆண்டுக்கு வந்து வீடு திட்டத்துல வந்து உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறதுக்கான நேம் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிருக்காங்க. இதை எப்படி வந்து உங்க மொபைல் ஃபோன் மூலமா செக் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்சூனிட்டி எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 2023ல எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வீடு இல்லாதவங்களுக்கு வந்து வீடை வந்து கட்டி கொடுக்கணும். வீடு இல்லாத ஒரு இந்தியாவை வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பிரதான் மந்திரி அப்படிங்கிற யோஜனா மூலிமா வந்து கொடுக்குறாங்க. இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இந்த திட்டத்தில் நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே வந்து வீடு கட்டி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த 2022-23 இந்த ஆண்டுக்கு வந்து நிறைய நபர்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் போட்டு வச்சுருப்பீங்க. அதில் நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸும் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அதாவது இது இந்த லிஸ்ட் வந்து எப்போ வந்து ரிலீஸ் ஆகும், எப்போ வந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க, நாங்கள் எப்போ வந்து கட்டுறது, வீடு எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நிறைய நபர்களுக்கு நிறைய கொஸ்டின் இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நீங்கள் வந்து அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகணும். அந்த அப்ளிகேஷன் ஐடி ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதாவது எடுத்த உடனே எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க 2,50,000 3 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துட மாட்டாங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியான அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ஏற்றி விடுவாங்க. அதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபஸ்ட்டு வீடு கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மட்டும் போடணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரீட் போடணும். இது எல்லாமே நீங்கள் வந்து போட்டு முடிச்சு தான் அவங்க நேரடியாக வந்து விசிட்டிங் முக்கியம் வருவாங்க ஆஃபீஸர்ஸு. அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஏற்றி விடுவாங்க. சரிங்களா? அதை நீங்கள் வந்து கிளைம் வந்து இப்போ அப்லோட் பண்ணணும். உங்களுடைய ஏஜென்சி போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து உங்கள் பேர் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய்ட்டு டேரெக்டாக வந்துக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் இருக்கக்கூடிய அஃபீஷியல் போர்ட்டல். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய போர்ட்டல். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்டு அர்பன் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை ட்ராக் வேறு அசைன்மெண்ட்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் வச்சு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதாவது ஃபைன் பண்ணிக்கலாம். உங்கள் பேர், உங்கள் ஃபாதர் நேமு, மொபைல் நம்பர் இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். மேபி உங்ககிட்ட அப்ளிகேஷன் நம்பர் வந்து இல்லை, தெரியல, மறந்து போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டேட் நேமுங்கிற இடத்துல உங்களுடைய ஸ்டேட் நம்ம வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். டிஸ்ட்ரிக் நேம்ங்கிற இடத்துல வந்து டிஸ்ட்ரிக் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அந்த சிட்டியை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பேர், உங்கள் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய உங்கள் பேர், அப்ளிகண்ட்டுடைய பேர் தான் இந்த இடத்துல கொடுக்கணும். அப்ளிகண்ட்டை பேர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேமும் நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணணும். எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் வந்து கீழே சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும், ஷோ ஆகும். அதில் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து என்ன நிலவரத்தில் இருக்குது, அப்ரூவல் ஆயிடுச்சா, இல்லை இன்னும் வந்து அப்ளிகேஷன் வந்து பெண்டிங்கில் தான் இருக்கா, இல்லை ரூரல் ஆஃபீஸுக்கு போயிடுச்சா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை இது எல்லாமே வேண்டாம், எனக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பர், அதாவது அசைன்மெண்ட் நம்பர் ஐடி இருக்கு இல்லையா, அந்த நம்பர் ஐடி வச்சு நீங்கள் இந்த இடத்துல கொடுத்து உங்களோட ஃபோன் நம்பருக்கு கொடுத்து ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை வெரிஃபை பண்ணிட்டீங்கனாலே உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் ஈஸியாக மொபைல் ஃபோன் மூலிமா ட்ராக் பண்ணி பார்த்துக்கிற முடியும். அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வீட்டை வந்து கெட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனு. கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எவ்வளோ வீடு வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கொடுத்துருக்காங்க இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்து மூலிமா. எவ்வளோ நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் வந்து சாங்ஷன் ஆகிருக்குது, எவ்வளோ க்ரோர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு போர்ட்டல் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த போர்ட்டலோடைய அஃபீஷியல் லிங்க்கு வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.